கானா வினோத்தனா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 வருஷமாவது சீனியராக இருப்பார், குறைஞ்சது 7-8. அவர் அண்ணான்னு கூப்பிட்டாது, ஏய் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணி விட்றாத, ஏஜ் வந்து காட்ட மாட்டேங்கிறாரு. முதல் நாள்லாம் வந்து அண்ணா சொன்னார், எனக்கு அவர் வயசு கம்மி இருந்துச்சு, என்ன தம்பி வா தம்பி போ தம்பின்னு. என்னப்பா அது என்ன தம்பி அவன் டேட்டா பர்த் என்னன்னார், 88 நான். அப்புறம் பக்கத்தில் சொன்னாங்க, எப்பா அவர் ரொம்ப சீனியர், ஏஜ் அவர் சொல்ல எனக்கு தெரியாது சென்னையில், அப்புறம் பக்கத்தில் இருக்க பசங்க ஒரு ஏஜ் காட்டிக்கல மாட்டா அப்படி, அதனால் நீ எதுவும் பண்ணிக்கிறாருன்னாங்க. அதனால் வினோத் சார்னு கூப்பிட்டு இருந்தேன். கொஞ்சம் லெவலுக்கு போனது வினோத் அண்ணான்ட்டே, ஏய் இங்கே பாரு வினோத் அண்ணான்லாம் கூப்பிட்டு இருக்காது, அண்ணான்லாம் கூப்பிடாத, ஒழுங்காக பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்னா. அப்படி என்ன இது கொடுமையாக இருக்குது. ஒரு சின்ன விஷயத்த கூட அவர் ரெஜிஸ்டர் பண்ணால் இமேஜ், ஏஜ்னால இமேஜ் போயிடும்னு நினைக்கிறாருல, அது அது வந்து இமேஜ் குறையாது ஆக்சுவலாக. என்னன்னாலும் ஒரிஜினல் ஏஜ் வெளியில் தெரிய தானே போகுது. அதையே அவர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறார். ஆனால் அவர் என்ன பண்ணுறது உருவ கேள்வி சொல்லலாம், இதை நான் ஒத்துக்கிட்டு எப்படி ஜாலியாக போக முடியும். ஆனால் அதை எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருந்தேன், அது வேற விஷயம். எதிர்த்து போராடினேன், கடைசியில் அவங்களே என்னை பொறுமை இழக்க வச்சிட்டாங்க சொல்லலாம். அவங்கள பேசுன மாதிரி என்னையும், ஏன்னா அவர் சொல்லி பார்க்கறது கேட்கறது இதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. திருப்பி உருவ கேள்வி பண்ணால் தான் கொஞ்சம் அவர் கொஞ்சம் அடங்குறாரு.